ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கீர்த்திக். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் ஹாலிவுட் அண்ட் அனிமேல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்பயும் போல் மார்வல் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீக் வந்து டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 3 எபிசோட் 3 இருந்து ஆரம்பிக்கலாம். எபிசோட் செம சூப்பராக இருந்துச்சு. எபிசோட் 3 பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரீசெண்டாக இந்த ரூமர்ஸ் படி பார்க்கும்போது டேர்டெவில் பார்ன் அகைனில் ஸ்பைடர்மேன் கண்டிப்பாக வரமாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. சோனி அதுக்கான ரைட்ஸை MCU கிட்ட கொடுக்கல. வாண்டா விஷன் அப்போ காணாமல் போன ஒயிட் விஷனை பேஸ் பண்ணி விஷன் கொஸ்டின்ற சீரீஸை டிஸ்னி ப்ளஸில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதோடைய ஃபிலிமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது டிஸ்னி ப்ளஸில் 2026 ரிலீஸ் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் கெம்மா சான் செசி அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட MCUவில் நீங்கள் ரிட்டர்ன் வருவீங்களா கேட்டதுக்கு, அங்கே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, கண்டிப்பாக நான் MCUக்குள்ளே ரிட்டர்ன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமேசானும் சோனியும் ரெடி பண்ணிகிட்டு இருந்த ஸ்பைடர்மேன் நாயரோடைய லைவ் ஆக்ஷன் சீரீஸ் கலர் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுத்துலேயுமே ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இது அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகுது. மொத்தம் 8 எபிசோட் இருக்குது. இதோட ரிலீஸ் டேட் இன்னும் கரெக்டாக சொல்லலை. ஆனால் இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம். ரீசெண்டாக ஜென்னா ஓர்டெகா, அதாவது நம்ம வெனஸ்டே, MCUக்குள்ளே ஒரு ரோலில் கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்ககிட்டே கேட்கும் போது அவங்க கண்டிப்பாக MCUவில் நான் இல்லை, என்னுடைய ரோலை அயன்மேன் 3லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு ஜென்னா ஓர்டெகா MCUக்குள்ளே வரலை. ஸ்பைடர்மேன் 4ல் வர வில்லனை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. அதில் ஒன்று தான் கிங்பின். டேர்டெவில் பார்ன் அகைனில் வர கிங்பின் ஸ்பைடர்மேன் 4லேயும் வில்லனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது அவர்கிட்ட கேட்கும்போது என்கிட்ட அந்த மாதிரி யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்பைடர்மேன் 4ல் கிங்பின் வில்லனாக வந்தால் நல்லா இருக்குமான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ரூசோ பிரதர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அண்ட் டூம்ஸ்டேக்கான ஷூட்டிங்கை சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறாங்க. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் அதுலேருந்து கிடச்சிருக்கு. எலினா பெல்லாவோ சீக்ரெட் வாரில் ஒரு முக்கியமான ரோல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டூம் கீழே ஒர்க் பண்ணுற தார் காப்ஸும் சீக்ரெட் வாரில் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரூசோ பிரதர்ஸ் இந்த சீக்ரெட் வார்ஸ் அண்ட் டூம்ஸ்டேக்கான இன்ஸ்பிரேஷனை 1980 கூடவே 2010 வந்து சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ்லேருந்து எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக இன்டர்நெட்டே பிரேக் பண்ண ஒரு நியூஸ் என்னென்னா, சாடி சில்க் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வர ஆக்ட்ரஸ் MCUக்குள்ளே கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஜின் கிரேவா இல்லை மேரி ஜேனா MCUக்குள்ளே வராங்கன்றது மட்டும்தான் டவுட்டு. பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மேரி ஜேனா வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்றாங்க. கண்டிப்பாக மேரி ஜேனா இருந்தாங்கன்னா அவங்க ஸ்பைடர்மேன் 4ல் டாம் ஹாலண்டுக்கு பேராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரீசெண்டாக இன்டர்நெட்டில் சீக்ரெட் வார்ஸோடைய கான்செப்ட் ஆப் சொல்லிட்டு 4 ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நம்ம சேனலில் கூட அதை ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். அவங்களோட ஒரிஜினல் கான்செப்ட் ஆர்ட் அது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷாங்ஷியும் சீக்ரெட் வார்ஸ் அண்ட் டூம்ஸ்டே ரெண்டுத்துக்குமே ரிட்டர்ன் வர்றதா சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு ரூமராக தான் வந்திருக்கு. பார்க்கலாம். ஃபைனலாக கேப்ரியல் லூனா அவர் MCUக்குள்ளே கோஸ்ட் ரீடராக கம்பேக் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி கம்பேக் கொடுத்து பெட்ரோ பாஸ்கலை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்ததாக DC பக்கம் போகலாம். DCயில் ரீசெண்டாக மரியா கேப்ரியலா, அதாவது இன்ஜினியர் கேரக்டர் நடிக்கிற ஆக்ட்ரஸோடைய நியூ லுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து. கிளேஃபேஸ் மூவியை ஜூன் மாதம் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜேம்ஸ் கன் எப்போ DCயோடைய ஹெட் ஆனாரோ அப்போவே ஜேசன் மெமோவோ அவர் லோபோவா நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. த லேண்டன் சீரீஸில் நிக்கோலோ ஹாரி பார்க்கர், ஜான் ஸ்டூவர்ட் மாமா அதாவது பெனடிக்டா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜேசன் லீட்டில் பில்லி மேகனா லேண்டன்ஸில் கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. லேண்டன் சீரீஸோட ஷூட்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. யாரெல்லாம் லேண்டன் சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம். WB சினிமாகான் பேனலை ஏப்ரல் 1 ஈவினிங் 4:30 to 6:30 அட்டன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதில் DC ஸ்டுடியோஸோட பிளான்ஸ் எல்லாம் சொல்கிறதா இருக்கதா ஒரு சின்ன ரூமர் இருக்குது. பார்க்கலாம். அடுத்ததாக அனிமே பார்க்க போகலாம். அனிமே சைடில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோலோ லெவலிங்கோட லெவல் 2 எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ஐ எம் த ஈவில் லார்ட் ஆஃப் இன்டர்கேலக்டிக் எம்பையர்ன்றதுக்கான அனிமே ஏப்ரல் 5 2025 ரிலீஸ் ஆகுது. கேதரர் அட்வென்ச்சர் இன் இசக்காய்க்கு அனிமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் ஹூ ஈவன் நீட் ஸ்கில்லுக்கான அனிமே 2025 செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. யானா குன்ஸ் ஆர்டினரி டேஸ்ன்றதுக்கான அனிமே
அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்குது அனிமே ஜப்பானுக்கு. யாரெல்லாம் அனிமே ஜப்பானுக்காக வெயிட் பண்ணுறீங்க? அதில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதில் மை ஹீரோ அகாடமியோட ஃபைனல் சீசன், த சம்மர் அக்காரோ டைட், ராஸ்கல் டஸ் நாட் ட்ரீம் ஆஃப் சாண்டா கிளாஸ், வின் பிரேக்கர் சீசன் 2, செயின்சா மேனோட புது மூவி, இது மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குதா சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அனிமே ஜப்பானுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆல் யூ நீட் இஸ் கில், எட்ஜ் ஆஃப் டுமாரோடைய நாவலை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட மாங்காக்கு அனிமேவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த அனிமேக்காக வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளேமோர் அனிமேக்கு லைவ் ஆக்ஷன் டிவி சீரிஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுட் ஃபார் த சோல் அனிமே ஏப்ரல் 12 ரிலீஸ் ஆகுது. டார்வின் இன்சிடென்ட் அனிமே அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. டு பி ஏ ஹீரோ எக்ஸ் அனிமே கிரன்ச்சி ரோல்ல வர ஏப்ரல் 6 ரிலீஸ் ஆகுது. டியூன் இன்டு த மிட் நைட் ஹார்ட்ன்றதுக்கான அனிமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது 2026 ரிலீஸ் ஆக போகுதுன்றதும் சொல்லியிருக்காங்க. ஒக்கினோகா சீசன் 3 அனிமே 2026 ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. டிஸ்னியோடைய அனிமே த ட்விஸ்டட் வண்டர்லேண்ட் சீசன் 1 டிஸ்னி பிளஸ்ல அக்டோபர் 2025 ஸ்ட்ரீம் ஆகுது. சீசன் 2வும் சீசன் 3யும் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. கோனசுபா அனிமிக்கான சீக்வலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக்க பார்த்துருக்கீங்க? அதோடைய சீசன் 3க்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நெட்ஃப்ளிக்ஸ் விட்டுருக்காங்க. சீக்கிரமா ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கால் ஆஃப் த நைட் சீசன் 2 ஜூலை 2025 ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. டெத் அக்கௌண்ட்டுக்கான அனிமே அடாப்டேஷனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த பக்கம் ஹாலிவுட் பக்கம் வந்தோன்னா யூவோட சீசன் 5 நெட்ஃப்ளிக்ஸில் ஏப்ரல் 24 ரிலீஸ் ஆகிறதா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டீசரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜேசன் ஸ்டாத்தத்துடைய ஒர்க்கிங் மேன் மூவி வர மார்ச் 28 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மூவியோட பிளாட் படி பார்க்கும்போது ஜேசன் ஸ்டாத்தம் ஒரு ரிட்டையர்டு ஏஜெண்டாக இருக்காரு. அவருடைய பாஸோடைய பொண்ணை கடத்திடுறாங்க. அவர் காப்பாற்றுறதுக்காக திருப்பி ஏஜெண்டாக மாதிரி போகிறாரு. இது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். கராத்தே கிட்ஸ் த லெஜெண்ட்ஸுக்கான நியூ லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி மே 30 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. டாய் ஸ்டோரியோடைய பார்ட் 5 டெஸ்ட் ஸ்க்ரீனிங்கை ரீசெண்டாக முடிஞ்சிருக்கு. அதுலேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை. வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். த லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 ஏப்ரல் 13 HBO Maxல ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் அதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மைக்கேல் பி ஜோர்டனுடைய த சின்னர்ஸ் மூவி ஏப்ரல் 18 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட பிளாட் படி பார்க்கும்போது ஒரு ட்வின் பிரதர்ஸ் அவங்க சொந்த ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க. அங்கே ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அதை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்கன்றது தான் கதை. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. டிஸ்னி பிளஸ்ல பெர்சி ஜாக்சன் அந்த ஒலிம்பியன்ஸோடைய சீசன் 3 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பெர்சி ஜாக்சன் அந்த ஒலிம்பியன்ஸ் சீசன் 3 பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வாரம் அந்த நியூஸ். இல்லை ஏதாச்சும் நியூஸை மிஸ் பண்ணியிருந்தாவோ இல்லை தப்பாக சொல்லியிருந்தாவோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.